ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸ்க்குள்ளே போகலாமா? இன்றைக்கி வந்து ஹார்ஸ் டிசைன் தான், வாங்க பார்க்கலாம். நான் இப்போ வந்து காது வரைகிறேன் பாருங்கள். இந்த மாதிரி காது வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் இருந்து நான் சி மாதிரி ஆஃப் த சி வரைகிறேன். எப்படி வரைகிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இதுலேருந்து 1 போடுறேன் பாருங்கள். 1 நீங்களும் இந்த மாதிரி போட்டு, அதுக்கடுத்து அதுலேருந்து வி மாதிரி ஒரு சிம்பிள் போடணும். வி போட்டுக்கோங்க. வி போட்டு டாட் வச்சு சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஓகேவா? இது 1 2 3 4 இதிலே 6 பார்ட்ஸ் வந்துருச்சு. நீங்களும் இந்த மாதிரி வருங்க. நெக்ஸ்ட்டு வாய் அந்த வீலேருந்து ஆஃப் எடுத்து அந்த சர்க்கிளில் ஜாயின் ஆகுற மாதிரி. நெக்ஸ்ட்டு அந்த சர்க்கிளில் இருந்து ஒரு சி மாதிரி போய் வி மாதிரி போகுது குட்டியாக. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி எல்லாம் வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் இதில் கழுத்து வரைய போகிறேன். எப்படி வரைகிறேன்னு பார்த்துக்கோங்க. ஏன் இந்த மாதிரி டாட்டெல்லாம் வைக்கிறேன் அப்படின்னா, நம்ம கரெக்டாக வரையுமான்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து லைட்டாக ட்ராப் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் டாட் மாதிரி கூட வச்சு ட்ராப் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கால் வரைகிறேன். எப்படி வரைஞ்சிருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இந்த ஒரு ஹார்ஸை மட்டும்தான் நம்ம எல்லா டிசைனுக்குமே நம்ம போட போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு கால், அது எப்படி வருதுன்னா, ஃபஸ்ட்டு கீழே உள்ளது வி மாதிரி வரும், மேலே உள்ளது வந்து யூ மாதிரி வரும். நல்லா பாருங்களேன். நம்ம அந்த போட்டிருக்கிறது வந்து வி மாதிரியும் யூ மாதிரியும் நமக்கு வரும். நெக்ஸ்ட்டு கால் இப்படி ட்ராப் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு வந்து முதுகு வரைகிறேன். எப்படி வரைகிறேன்னு பாருங்கள். டபுள் 2 வருது. ஓகேவா? இந்த மாதிரி 2ஆக வரைஞ்சிக்கோங்க. 2ஆக வரைஞ்சிட்டு அதுலேருந்து ஒரு லைன் வந்து ட்ரா ஆகுது. ஒரு வளைவாக வரையணும். நான் எப்படி வரையேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு அதிலேருந்து ஒரு வி ஜாயிண்ட் ஆகி நம்ம வந்து வால் வரைகிறோம். அதுக்கப்புறம் அது கீழே இருந்தும் வால் வரையலாம். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த வாலில் இருக்கிற இது வரைஞ்சிருக்கோம்ல, இதுலேருந்து இங்கிட்ட ஒரு கால் வந்து நம்ம ட்ரா பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. கீழே எதுவரையும் இந்த கால் நம்ம வரைஞ்சிருக்கோன்னு பார்த்துட்டு, நெக்ஸ்ட்டு இதுலேருந்து ஒரு கால் வந்து ட்ரா பண்ணுங்கள். எப்படி ட்ரா பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த மாதிரி நீங்களும் ட்ரா பண்ணிங்க. இப்போ நான் இந்த காலை வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுட்டேன். ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஒடுக்கி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த கால் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது, மற்ற கால் எல்லாமே குட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த கால் மட்டும் ஒடுக்கி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த சைடும் ஒரு கால் வரைஞ்சிக்கோங்க. இவ்வளோ தான், ஆல்மோஸ்ட் நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு மேலேயும் மேலே காது வரையணும்ல, இது வந்து இன்னொன்று, அது முடி வந்து முன்னாடி வர மாதிரியும், நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே காது வரையணும். அவ்வளோதான். இப்போ அந்த உள்ளக்க நம்ம கொடுக்கணும்னு தேவையில்ல, பட் அது வந்து நீங்கள் ஷேடோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே நம்ம டிசைன் கொடுக்குறோம் பாருங்கள். இந்த டிசைன் எல்லாமே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை வந்து கிராண்டாக கொடுக்குறதும் கொடுக்காததும் வந்து உங்களோட ஓன் இஷ்டம் தான். பட் நான் கொடுத்துருக்கிறது வந்து நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கண் எப்படி வரைகிறேன்னு பாருங்கள். ஐப்ரோ, அதுக்கு கீழே ஒரு லைன் வந்து நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே கண் வரைகிறேன். இதே ஓகே தான். நெக்ஸ்ட்டு இந்த டிசைன் எல்லாமே நம்ம கிராண்டாக கொடுக்க போகிறோம். அந்த கார்டுக்கு வந்து லைன் போட்டுக்கோங்க. லைன் வந்து எல்லாத்துக்குமே போட்டுட்டு இப்போ உள்ளக்க டிசைன் கொடுக்க போகிறேன். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி கொடுக்குற டிசைன் தான், செக்குடு டிசைன் தான் கொடுக்க போகிறோம். இந்த டிசைன் வந்து எந்த டிசைனுக்கு போட்டாலுமே நல்லா அழகாக லுக்காக இருக்கும். ஸோ அனிமல்ஸ்க்கு எல்லாமே இந்த டிசைன் போடுங்க, அதே நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துக்கோங்க. இதுக்கெல்லாம் கொடுத்துட்டு இதை நீங்கள் எப்படி கிராண்டாக ஆக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அதை மேலே கொடுத்துருக்கோம்ல, காது பக்கத்தில் ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம்ல, அந்த டிசைனே நம்ம இன்னும் கிராண்டாக ஆக்கலாம். உள்ளக்கு நான் செக்குடு டிசைன் கொடுத்துருக்கேன்ல, அது இந்த மாதிரி நான் லைன் மட்டும் கொடுத்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். அதில் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இன்னொரு லைன் கொடுத்து டாட் வச்சிங்கன்னா அது ரொம்பவே லுக்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு எல்லாமே நீங்கள் டிசைன் கொடுத்துருங்க, கலர் பண்ணிடுங்க. கலர் பண்ணிட்டிங்கன்னா இந்த டிசைன் வந்து நல்லாயிருக்கும். காலுக்கு வந்து டார்க்காக கொடுத்துருங்க, மற்ற இதுக்கு வந்து லைட்டாக வந்து கொடுங்க. கொடுத்து இந்த டிசைனை வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. இவ்வளோ தான் இந்த டிசைன். இது வந்து நீங்கள் எப்படி கலர் பண்ணிட்டு உங்கள்கிட்ட பட்ஸ் இருந்தாலுமே அதை வச்சு லைட்டாக அழிச்சு விட்டிங்கன்னா இந்த டிசைன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஹார்ஸ் டிசைன் தான் நம்ம இன்றைக்கி இந்த கிளாஸில் பார்த்துருக்கோம். நான் அதை வந்து எப்படி வந்து ஃபில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் பேசிக் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரையும் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
பட் எல்லாருமே பார்த்தவங்க எல்லாருமே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கிளாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல். ஸோ இவ்வளோ தான், இந்த டிசைன் முடிச்சிருங்க. ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு வந்து ஃபேஸ் இப்படி தான் இருக்கும், பட் உடம்பு மட்டும் நான் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். நீங்கள் குட்டியாக போட்டுக்கலாம். நாளைக்கு வேறு ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ.